Hi friends, இந்த வீடியோல நம்ம GBP ஸ்கேல்பிங் செட்டப் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டைம் ஃப்ரேம் பார்த்தோம். டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படினா 1 hour டைம் ஃப்ரேம்ல க்ளீனா இருக்கு. நம்ம வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் க்ளீனா வந்து பார்க்க முடியும். 30 minutes டைம் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் ரொம்ப கன்சாலிடேஷன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வந்து அத பார்க்க வேணாம். 1 hour டைம் ஃப்ரேமே நம்ம வந்து பெட்டர். சோ இத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம சப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படினா 190.192 அந்த ரேஞ்ச்ல மார்க் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல மார்க் பண்ணது காரணம் நமக்கு வந்து மார்க்கெட் இந்த இடத்துல வந்து பார்த்தீனா ஒரு ஃபாலிங் கொடுத்து இந்த இடத்துல 2 டைம் வந்து புல் பேக் வர ஆயிருக்கு. ஸோ பார்த்தா நம்ம வந்து க்ளீனா தெரியுது. மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ண முடியாம என்ன பண்ணுது ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் நமக்கு நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ இந்த ரேஞ்சை நமக்கு பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் எது வரையும் போகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். ப்ரீவியஸாக செக் பண்ணி பார்த்தோம் இந்த இடத்துல க்ளீன் கேண்டில்ஸ்டிக்ஸ் ரேஞ்ச் இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வேறு இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் வரையும் நமக்கு வந்து க்ளீனாக பிரேக் அவுட் ஆச்சுன்னா போயிட்டு அச்சீவ் ஆகிறக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. 189.660 அந்த ரேஞ்ச் வரையும் க்ளீனாக போகும். அப்புறம் நமக்கு வந்து இந்த இடத்துல வேறு கொஞ்சம் ரிஜெக்ஷன் ஜோன்ஸ் வேறு இருக்குது. ஸோ இதை ரெஸ்பெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணோம். நம்ம தான் அதுக்காக நம்ம எப்போயுமே என்ன பண்ணோம்னா பிரேக் அவுட் கேண்டிலில் போய்ட்டு நம்ம என்ட்ரிஸே எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தோன்னா இது வந்து பிரேக் அவுட் கேண்டில். இந்த கேண்டிலே போய்ட்டு என்ன ஆயிருக்குன்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் கேண்டிலில் தான் நம்ம வந்து என்ட்ரிஸ் போகணும். சில பேர் என்ன பண்ணுவானுங்க இந்த கேண்டிலே போய் என்ட்ரிஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபேக் அவுட் ஆகிறக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பிரேக் அவுட் கேண்டிலுக்கு நெக்ஸ்ட் கேண்டிலில் போய்ட்டு என்ட்ரிஸ் எடுங்க. ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். நமக்கு தேவை மினிமம் ப்ராஃபிட்ஸ். ஓகேங்களா? ஒரு ட்ரேட் செட்டப்புக்கு சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணால் போதும். 10 to 20 பிப் 10 to 20 பிப் இந்த மாதிரி புக் பண்ணிட்டு இருந்தோம்னா ஓவரால் நம்ம ட்ரேட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து பெரிய ப்ராஃபிட்ஸாக நமக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது காம்பவுண்டிங் மட்டும்தான். ஒரே ட்ரேடில் பெரிய ப்ராஃபிட்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். அது கொஞ்சம் ரிஸ்க். எந்தளவுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும் அந்தளவுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி லாஸும் அதிகமாக கிடைக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்மால் லாட்ஸ் வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண கற்றுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 190.701 அந்த ரேஞ்சஸில் மார்க் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் இந்த இடத்துல ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் ப்ரீவியஸாக செக் பண்ணி பார்த்தோம் நமக்கு வந்து மார்க்கெட் இந்த இடத்துல இதெல்லாம் ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நல்ல ஒரு ஜோன்ஸாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். அட் த சேம் டைம் நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேமோட கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 4 hour டைம் ஃப்ரேம் போய் பார்ப்போம். இந்த ரேஞ்சை இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு வந்து க்ளீனாக இங்கெல்லாம் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா எஸ்டர்டே கேண்டிலோட டெய்லி சார்ட்டில் எஸ்டர்டே கேண்டிலோட ஹை. ஓகேங்களா? இது ஒரு நல்ல ஜோன்ஸாக நமக்கு வந்து அமையும். இந்த கேண்டோட ஹையை கட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஜோன்ஸாக தான் நம்ம வந்து இதை பார்க்குறோம். ஓகேங்களா? சப்போர்ட் வந்து மண்டேயோட கேண்டிலோட லோவில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்டர்டே கேண்டிலோட ஹையில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணக்கான ரீசன். ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் எது வரையும் போகும் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளீன் கேண்டில்ஸ்டிக்ஸ் ரேஞ்ச் இருக்குது. அட் த சேம் டைம் இது ஒரு நல்ல ஒரு ஜோன்ஸாகவும் இருக்குது. ஸோ மார்க்கெட் அந்த ரேஞ்ச் வரை நமக்கு வந்து க்ளீனாக போய்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து தேவை சின்னதாக ஒரு ப்ராஃபிட் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் போய்ட்டு என்ட்ரிஸை வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? நம்ம மார்க் பண்ணியிருக்க இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் உள்ள இடைப்பட்ட ரேஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 பிப் ரேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ அந்த 50 பிப் ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து எந்த ஒரு ட்ரேட்ஸும் எக்ஸிக்யூட் பண்ண வேணாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெசிஸ்டன்ஸில் இருந்து ரிஜெக்ட் ஆகும்போது என்ட்ரிஸ் எடுப்பாங்க. சில பேர் சப்போர்ட் வந்து ரிஜெக்ட் ஆகும்போது என்ட்ரிஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா முக்கியமாக நமக்கு வந்து இந்த உள்ளே இருக்க ஜோன்ஸ்குள்ளே இருக்க கேண்டில்ஸ்லாம் க்ளீனாக இருக்கான்னு பார்க்கணும். எக்ஸாம்பிள் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆன கேண்டில் கண்டினியூஸாக பேரிஸ் கேண்டிலாக வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி கண்டினியூஸாக புல்லிஷ் கேண்டில் கண்டினியூஸாக பீரிஷ் கேண்டில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்தா மட்டும் தான் நம்ம வந்து என்ட்ரிஸ் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு லாங் கன்சாலிடேஷன்ஸ்குள்ளே இருக்க இதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து என்ட்ரிஸ் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து எஸ்எல் ஹிட் ஆகிட்டே இருக்கும். இந்த ரேஞ்ச் கிடைப்பட்டதில் எந்த ஒரு வால்யூமும் கிடையாது. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி என்ட்ரிஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுறதுக்காக மட்டும் வெயிட் பண்ணுவோம். நம்ம அப்சைட் டார்கெட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 33 பிப் வரை இருக்குது. நமக்கு தேவை 10 to 20 பிப். ஓகேங்களா? அதே மாதிரி டவுன் சைட் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஒரு 53 பிப் வரை இருக்குது. ஓகேங்களா? சிம்பிளான செட்டப். பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட்டில் வால்யூம் வந்ததுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்தோன்னா சூப்பரான ஒரு என்ட்ரியாக இருக்கும். அதுக்கிடையில் எந்த ஒரு என்ட்ரி எடுக்க வேணாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.